ஹாய். ரீசென்ட்டா அந்த கேரளால அந்த 1½ வயசு குழந்தைக்கு நடந்த அந்த கொடுமைய நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாரி ட்ராமா மாரி ஆயிடுச்சு எனக்கு. திருப்பி திருப்பி அதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நேத்து நைட் எல்லாம் நான் அதே தான் நினச்சிட்டுருந்தேன். ஏன்னா, நானும் ஒரு நியூ மாம் தான். நம்ம எந்த மாரி உலகத்தில வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது எனக்கு சீரியஸா புரியல. ஆல்ரெடி இங்க பெண்களுக்கு எதிரான நெறைய பாலியல் வன்கொடுமை அப்படி இப்படின்னு நெறைய விஷயம் போயிட்டுருக்கு. அதுவே நம்ப ஒரு பெண் குழந்தைய வளர்க்குற ஒரு அம்மாவா ரொம்ப இந்த சொசைட்டி மேல ஒரு பயத்தோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதில இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் நடக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப ப்ரெஷஸான ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது வந்து அம்மா அதாவது தாய் தான், தாய்மை தான். ஆனா அதையே ஒரு மாரி களங்கப்படுத்துற மாரி தான் இந்த இந்த சம்பவம் இருக்கு ஆக்சுவலா. என் குழந்தைய நான் இன்னைக்கு ஒரு அடி அடிச்சாலும் எனக்கு மைண்டே ஓடாது. ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த லேடி ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தேவ. அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா, உன் குழந்தைய ஒருத்தன் அடிக்கிறான், துன்புறுத்துறான், கஷ்டப்படுத்துறான் அப்டின்னா, நீ அந்த இடத்துலயே அவன விட்டுட்டு விலகிட்டு உன் குழந்தை தான் முக்கியன்ட்டு நீ வந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த நியூஸ்ல அப்படிதான் சொல்றாங்க. அவன் பண்றது எல்லாமே அந்த லேடிக்கு தெரியும் அப்டின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ, நாளைக்கு இன்னைக்கு உன் குழந்தைக்கு நடந்த விஷயம், உனக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்படி என்ன உங்களுக்கு வந்து பெத்த குழந்தைய விட அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியமா போச்சுன்னு எனக்கு சீரியஸா புரியல. உங்களுக்கு பொறந்தத தவிர, அந்த குழந்தை வேற என்ன தப்பு பண்ணுச்சு? எனக்கு 1½ வயசு குழந்தைக்கு இவ்ளோ பெரிய கொடுமை நடக்கணுமா? அது என்ன பாவம் பண்ணுச்சு? அப்படின்றது தான் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. ஹி டஸ் நாட் டிசர்வ் திஸ் பிளேஸ் அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ச்சே! ஏன் இப்படி இருக்காங்க? ஆறறிவு படிச்ச மனுஷங்களே இப்படி மிருகமா மாறிட்டு இருக்கோம்னா, மிருகத்தோட கூட கம்பேர் பண்ணக்கூடாது. 5 அறிவு பிடிச்ச ஜீவன் கூட தான் குழந்தைங்க வளர்ற வரைக்கும், அதுங்க ஒரு தன்னிச்சையா செயல்படுற வரைக்கும், அது அந்த குழந்தைங்கள அவ்ளோ பத்திரமா பார்த்துக்குதுங்க. அது குழந்தை இறந்துட்டா கூட அந்த குழந்தை இறந்துச்சுன்னு தெரியாமயே, அ அது வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு சுத்துறது, அதெல்லாம் நம்ம இந்த குரங்கு வீடியோஸ்லாம் நெறைய பார்த்துருப்போம். ஆனா எப்படி மனுஷங்க இப்படி இருக்காங்கன்னு எனக்கு சீரியஸா புரியவே இல்ல. இந்த மாரி அம்மாக்கள்லாம் பார்க்கும்போது, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நெனச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு.